ஐஸ்வர்யா தூங்கிட்டு இருக்காங்க பயத்தோட. சேது மாமாக்கு விஷயம் தெரிய வந்துருமோ, நம்மளை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருவாரோ அப்படின்ற பயத்துல இங்க ஈஸ்வரி சித்ரான்னு 2 பேரும் எவ்வளவோ சொல்லி புரிய வச்சிட்டாங்க. ஆனாலும் இங்க ஐஸ்வர்யாவுக்கு மட்டும் அந்த பயம் போகவே இல்லை. உடனே அன்னைக்கு நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கருப்பசாமி தன்னோட கனவுல வர்ற மாதிரி சேதுவோட உருவத்துல ஐஸ்வர்யாவோட கனவுல வர மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு தோணுது. உடனேவும் நீ உண்மையா சொல்ல போறியா, இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி கருப்பசாமி மிரட்டுற மாதிரியும் இங்க ஐஸ்வர்யா பயத்துல நடுங்கி ஓடுறாங்க. ஓடும்போது அப்படியே மூச்சு திணறி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கனவுல சேது மாமா கிட்ட போய் விஷயத்த சொல்லுன்னு கருப்பசாமி ஐஸ்வர்யாவை பயமுறுத்துற மாதிரி கனவு பளிச்சுன்னு எழுந்திருச்சு உட்காடுறாங்க. ஐயோ மாமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுந்திருச்சு உட்கார்ந்த உடனே சேது, என்னாச்சு ஐஸ்வர்யா, ஏன் என்ன பயமா இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மாமா, நீங்கள் சாமியாடி என் முன்னாடி நின்னீங்கல்ல, அதிலிருந்தேவும் எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்குது மாமா, அதான் இப்படி ஒரு கனவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, இங்கே பாரு ஐஸ்வர்யா, சாமி தான் ஒன்றுமே பண்ணாது, சாமி கனவுல வந்தா நல்லதுன்னு கூட தான் சொல்லுவாங்க, ஏன் இப்படி பயப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை மாமா, அது ஒரு பயம்தான். சரி மாமா நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு நடந்துட்டு வந்துட்டு அப்புறமா தூங்குறேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வெளியில் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் தாமரையும் சாவித்திரியும் அந்த பக்கமாக இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ இருக்குது, இவங்களுக்குள்ள என்னமோ ரகசியம் மறைஞ்சிருக்குது தாமரை, அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுண்டி அப்படின்னு சொல்கிறாங்க சாவித்திரி. இதை கேட்ட தாமரையும், ஆமாம்மா அவங்க 3 பேர்த்து முகத்திலையும் ஒரு பயம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் இங்கே ஃபோன் போட்டு ஈஸ்வரியையும் சித்ராவையும் வெளியில் வர சொல்கிறாங்க. வெளியில் பார்த்தா ஐஸ்வர்யா அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பயத்தோட. என்ன ஐஸ்வர்யா இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் படுத்திருக்கும்போது எனக்கு மாமா கருப்பசாமி வேஷத்தோடு என்னை அப்படியே கழுத்தை பொடிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான கனவு, அதில் தான் நான் எழுந்திரிச்சு உட்கார்ந்தேன், மாமா என்னன்னு கேட்டாரு, நான் சமாளிச்சிட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அம்மா, இவ வேற எப்போ வேணும்னாலும் காட்டி கொடுத்துருவா போலையே, அப்புறம் சேதுக்கிட்ட நம்ம எல்லாரும் மாட்டிக்க போகிறோம், எனக்கு வேற ரொம்ப பயமாக இருக்குதுமா அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்க சாவித்திரியும் தாமரையும் சந்தேகம் கன்ஃபார்ம்டே. இந்த நேரத்தில் இவங்க 3 பேரும் மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க முகத்தில் பாரு அந்த பயம் தெரியுது. இவங்க 3 பேரும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும், வாடி போய் அவங்க வாயாலேயே வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சாவித்திரியும் அவங்கள தேடி என்ன மதினி, என்னமோ ஒரு மாதிரியா இருக்கிறீங்களே, பயந்த மாதிரி, ஏதாவது தப்பு பண்ணவங்க தான் பயந்த மாதிரி இருப்பாங்க, ஆனா உங்க முகத்துல அந்த பயம் தெரியுதே, தோ இங்க பாருங்க சித்ராவோட முகத்துலயும் பயம் தெரியுது, அதுவும் இல்லாம ஐஸ்வர்யா முகத்துல சந்தேகமே இல்லை, பயம்தான், ஆனா என்னத்தையோ மறைக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, இங்க பாருங்க அத்தாச்சி, நாங்கெல்லாம் எதுவும் மறைக்கல, நீங்க போய் உங்க வேலையை பார்க்குறீங்களா, தேவையில்லாம வந்துக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. தாமரை வாடி நம்ம போலாம், இவங்கெல்லாம் கருப்பசாமி சொன்ன மாதிரி உண்மையை சொல்லலைன்னா உண்மையை சாமியே கண்டுபிடிச்சிக்கும், நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, யாரு தப்பு செஞ்சாங்களோ அவங்கள கருப்பசாமி சும்மாவே விடாதான், அவங்கள பழி வாங்கியே தீருமா, அதனால தப்பு செஞ்சவங்க தானா உண்மையை ஒத்துக்குவாங்களாம், நீ வாடி தாமரை நம்ம போகலாம் அப்படின்னு சாவித்திரி சொல்லி கூட்டிட்டு போறாங்க. உடனே அங்கிட்டு போயிட்டு அங்க செவத்துக்கு பின்னாடி இருந்து அப்படியே எட்டி பார்க்குறாங்க, இவங்க இன்னும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஈஸ்வரி, இங்க பாரு ஐஸ்வர்யா, இவளுக வேற மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க, ஏதாவது கண்டுபிடிச்சாளுங்க
அவ்வளோதான், நம்ம அப்படியே தொலைஞ்சோம். சேது வேற உனக்கு டவுட் வந்துருச்சு. சேதுவுக்கு எப்பன்னு இருக்கான். ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வையி, அவ்வளோதான். இந்த வீட்டில் என்ன நடக்கும்னு நினைக்கவே பயங்கரமா இருக்குது. ஐஸ்வர்யா, மறுபடியும் சொல்றேன், இந்த விஷயம் உனக்கு, எனக்கு, சித்ராவுக்கு, இவங்க 3 பேர்த்த தவிர வேற யாருக்கும் தெரியாது. தேவையில்லாம பயந்து காட்டி கொடுத்துறாத, போய் தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க ஆண்டின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில சாவித்திரியும் தாமரையும், ஏய் அவங்க 3 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு கேட்டியா? அது ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க. அதுவும் அந்த ஐஸ்வர்யா தான் ஏதோ ரொம்ப பயத்தில் இருக்கா. சொல்லக்கூடிய நிலைமையில கூட இருக்கான்னு வச்சுக்கோ. இப்போ அவளை பயமுறுத்தணும்னு வச்சுக்க, போய் உடனே வீட்டில் சொல்லிடுவா. அதனால இவங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு அவளை பிடிக்கிறது தான் சரி. இவளுங்கெல்லாம் உஷாரா இருப்பாளுங்க. வாடி தாமரை, அவ தனியாதான் உட்காந்துருக்கா அப்படின்ட்டு பக்கத்துல வந்து பேசுறாங்க. ஐஸ்வர்யா, நைட்டெல்லாம் தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஆமா, எதுக்கு நீ கோவில்ல சேதுவை பார்த்து அந்த அளவுக்கு பயந்த? அதுவும் தப்பு செஞ்சவங்க தான் கருப்பசாமி முன்னாடி போய் நிற்கிறதுக்கு பயப்படுவாங்க. நீயே அந்த அளவுக்கு பயந்து போய் நின்ன அப்படின்னு சாவித்திரி கேட்குறாங்க. அது சும்மாதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போதேவும் அதில் ஏதோ போய் தெரியுதே. எனக்கு என்ன ஐஸ்வர்யா, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கு மேலே உன்னோட விருப்பம். ஏதாவது தப்பு கிப்பு பண்ணியிருக்கியா என்ன? எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லிடு. சாமியா கண்டுபிடிச்சதுன்னு வையி, அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்குமா? ஏ தாமரை, அது மட்டும் இல்லை, இங்கே கருப்பசாமி அதுவும் என்ன சொல்லுவாங்கன்னா, காவை வாங்குறவர். அவர் ஏதாவது உண்மையை மறைச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளோதான், ஆளே உயிரோடு இருக்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ தெரிஞ்சதை சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தப்பு பண்ணவங்களோட விருப்பம். ஏதாவது உங்கள் அத்தை எதுவும் மறைக்கிறாங்களோ என்னவோ, அதனால தான் கேட்டேன். சரி வாடி தாமரை, யார் தப்பு செஞ்சா நம்மளுக்கு என்ன, செய்யாட்டி நம்மளுக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். என்னமோ நம்மளுக்கு தெரிஞ்சதை அவகிட்ட சொல்லிட்டோம், சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி போன உடனே அப்படியே பயத்தில் ஐஸ்வர்யா சேதுவை கூப்பிடுறாங்க. மாமா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு கூப்பிட்ட உடனே, என்ன ஐஸ்வர்யா, என்ன சொல்லணும்? எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்ல ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமா, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொன்னேன்ல, நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் வேற எந்த ஒரு தப்பும் பண்ணலை இதை தவிர அப்படின்னு சொன்ன உடனே, என்னாச்சு ஐஸ்வர்யா, நீ பாட்டுக்கு வளர்ற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஐஸ்வர்யா அறந்துக்கிட்டு, மாமா நான் தான் மாமா, எங்கள் தமிழ்ச்செல்வி வாய்ஸ்லேருந்து அவங்க அப்பாவுக்கு தமிழ்ச்செல்வியோட ஃபோன்லேருந்து நான் தான் ஃபோன் பண்ணி பேசினேன். அது ஏன் தப்பு தான். ஈஸ்வரி அத்தையும் ஈஸ்வரி ஆண்டையும் சித்தும் சேர்ந்து தான் எனக்கு இந்த ஐடியாவே கொடுத்தாங்க. நான் இந்த ஒரு தப்பை தவிர வேற எதுவுமே செய்யலை மாமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமான்னு காலை பிடிச்சி கதறி அழுகுறாங்க. கோவத்தில் சேது சின்னம்மா அப்படின்னு கத்துறாங்க. உடனேவும் வீடே அரண்டு போய் சித்ராவும் ஈஸ்வரியும் வேகமா பதட்டமாய் ஓடி வராங்க. இம்புட்டு பெரிய விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப பயத்தோட அப்படியே நிற்கிறாங்க. போச்சுமா, இவ வேற சேதுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா போலையே, நம்ம மாட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்காங்க. சேது என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்னு இங்க ஈஸ்வரி நம்ம இன்னைக்கு நடுத்தெருவில் தான் அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க.